சிறகடிக்க ஆசை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம அண்ணாமலை இருந்துட்டு பட்ட அவமானத்தை எப்படியாவது தீர்க்கணும். இனிமேலும் என்னால் அவமானப்படுற சக்தி என்கிட்ட கிடையாது. ஏற்கனவே என் ரத்தத்தை எல்லாத்தையும் ஒருத்தன் உறிஞ்சி எடுத்துகிட்டு போனான். இப்போ என்னை கடங்காரனை ஆக்கி இந்த வீடும் நம்மளை விட்டு போக போகுது. இந்த வீடு ஒன்றும் சாதாரண வீடு கிடையாது. என் குடும்பம் உருவானதே இந்த வீட்டில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்கிற போது மனோஜ் இருந்துட்டு பேசாமல் வீட்டை வித்துட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் முத்து ரொம்பவே கோவப்படுறாங்க. நாங்கள் போய் ஃபைனான்ஷியல் கிட்ட பேசுகிறோமேப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவர் பிடி கொடுக்கவே இல்லை. இங்கே அங்கே இருக்கன்னு சொல்லிட்டு அழகழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா போன விஷயம் என்னப்பா ஆச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே ஆர்வமாக இருக்கவும் போன விஷயம் எதுவுமே நடக்கலப்பா. அந்த ஆள் இங்கே இருக்கா அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் எங்களை அலைய வச்சிட்ருக்கான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. லாயரை பார்த்து பேசலான்னு போனோம். லாயராலையும் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் முத்துவும் மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே நம்மளை கைவிட்டு போக போதா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருந்துட்டு நம்ம பேசாமல் அம்மாவோட வீட்டில் போயிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு வரலாம். முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனையை தீர்க்க பார்க்கலாம். இல்லாட்டி என் அவசரம் நான் பிறந்த மண்ணிலே கூட போகட்டும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஸ்ருதியும் ரவியும் நீங்கள் இங்கே எங்கேயாவது இருந்துக்கோங்க. ஏன்னா எங்கள் இந்த வீட்டால் உங்களோட ரெஸ்டாரண்ட்டு பாதிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அது ஒன்று இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.